இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். இவர் கடந்த ஜூன் 5ஆம் தேதி புட்ஜ் வில்மோர் என்கிற விண்வெளி வீரரோடு கேப் கனாவரல் ஏவுதளம் மூலமாக விண்வெளி மையத்திற்கு புறப்பட்டார். இந்த விண்வெளி மையமானது பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. ஜூன் 7ஆம் தேதி இருவரும் விண்வெளியை சென்றடைந்தனர். இதனை அடுத்து ஜூலை 13ஆம் தேதி இருவரும் பூமிக்கு திரும்ப இருந்த நிலையில் ஜூலை 26 அன்று திரும்புவதாக திட்டம் மாற்றப்பட்டது. பின்னர் அறிவித்த தேதியிலும் அவர்கள் விண்வெளியில் இருந்து புறப்படவில்லை. சுனிதா வில்லியம்ஸும் புட்ஜ் வில்மோரும் 52 நாட்களுக்கு மேலாக விண்வெளியில் தங்கி வருகின்றனர். தற்போதுள்ள நிலைமையில் அவர்கள் வருவது அவ்வளவு சிரமமில்லை எனவும், இல்லையென்றால் மற்றொரு விண்கலன் அனுப்பி அவர்களை கொண்டுவர வேண்டும் எனவும் முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து பேசிய நாசா தொழில்நுட்ப பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், தற்போது தேதியை குறிப்பிட முடியாது எனவும் அறிவித்தது. இந்நிலையில் விண்கலத்தில் ஏற்பட்ட ஹீலியம் கசிவு சரி செய்யப்பட்டுள்ளதாகவும், இருவரும் ஆகஸ்ட் மாதத்தில் எப்போது வேண்டுமானாலும் பூமிக்கு வரலாம் என விண்வெளி நிறுவனமான போயிங் நிறுவனம் அறிவித்துள்ளது.